ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். மாலை நேரத்துல நம்ம விளக்கேற்றினாலும் சரி, இல்லைன்னா காலை நேரத்துல விளக்கேற்றினாலும் சரி, அப்படி நம்ம வீட்டுல நம்ம விளக்கேற்றும் பொழுது இந்த சில பொருட்களை நம்ம திரியுடன் சேர்த்து ஏற்றணுங்க. அப்படி ஏற்றும் பொழுது அதனுடைய சக்தி நம்முடைய வீட்டில் இன்னும் பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குமாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு செயலை பத்தி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். மாலை நேரம் அப்படிங்கிறது பகல் இரவை தொடக்கூடிய ஒரு புனித நேரம். இந்த நேரத்தில் நம்ம ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபம் பல நூற்றாண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்து வந்த ஒரு சக்தியான ஒரு வழிபாட்டை பத்தி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த ஒரு நாள் மட்டுமல்ல, எல்லா நாட்களிலும் மாலை நேரத்தில் அந்த தீபத்துல திரியுடன் சேர்க்க வேண்டிய ஒரே ஒரு சிறிய பொருள் மட்டும் இருக்கு. அது நம்முடைய வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும்தான். அந்த ஒரு பொருட்களை வைத்து நம்ம ஏற்றும் பொழுது அது நம்முடைய வீட்டில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழு பலனையுமே நிச்சயமாக தேடி கொடுக்கும். அது என்ன அப்படின்னா, அதை நம்ம எப்படி அதனுடைய அருளை நம்ம எப்படி கொடுக்கணும், அதற்கான ஒரு புனிதமான செயல்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். எனவே தவறாம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன், மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நம்ம மாலையில விளக்கேற்றும் போது திரியுடன் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு அரிசி இருக்கல்லவா, அரிசியையும் அதனுடன் சேர்த்து 3 எண்ணிக்கையின் தானியம், நெல்லு தானியத்தையும் நம்ம சேர்த்து ஏற்றணும். அப்படி ஏற்றும் பொழுது நம்முடைய வீட்டுல பெரிய அளவுல மாற்றங்களானது நடக்கும். இதை நம்ம எதற்கு சேர்க்கிறோம் அப்படின்னா, ஏன் இதை நம்ம சேர்க்கறதுனால இந்த பொருட்கள் நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கும். இதுல எப்படி நன்மைகள் இருக்கோ, இந்த அரிசியிலும் நெல்லும் எப்படி நம்முடைய உணவா நம்ம அதை சாப்பிட்டு எப்படி நம்முடைய வயிறானது நிறைகிறதோ, அதே மாதிரி தீபத்திலையும் இதை நீங்க சேர்த்து ஏற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள், தடைகள் அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையவே வளமாக்கக்கூடிய சூட்சம சக்தி இந்த 2 பொருட்களுக்கும் இருக்கு. எனவேதான் இந்த ஒரு பொருட்களை முன்னோர் காலத்துல ஏற்றி வந்திருக்காங்க. இதற்கு ஒரு காஞ்சி மகான் இதற்கு ஒரு கதையும் கூட கூறியிருக்கிறார். முன்னொரு காலத்துல அன்னவழி அப்படின்னு ஒரு கிராமமானது இருந்திருக்கிறது. அந்த ஒரு கிராமத்துல மக்கள் மிகவும் நம்பிக்கையுடன் வாழ்ந்து வந்தாங்க. ஆனா ஒரு வருடம் அந்த கிராமத்துல கடுமையான ஒரு பட்டினி, மழை கிடையாது, வேலைகள் யாருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல சொல்லிக்கிற மாதிரி நல்ல வேலைங்கிறது எதுவும் கிடையாது. வீட்டுக்கு வீடு கவலைகள் மட்டுமே இருந்தது. அந்த கிராமத்துல தாரகன் அப்படிங்கக்கூடிய ஒரு சிறுவன் இருந்தான். அவனும் ஒரு ஏழைதான், அவனுக்கும் ஏழைதான். அவனிடமும் பணமானது கம்மியா தான் இருந்திருக்கு. ஆனா அவனுக்குள்ளேயும் கவலைகள் அதிகம். ஆனா அவனுடைய மனதில் அருள் மீது நம்பிக்கையானது மிகுந்த அளவில் இருக்கு. ஒரு நாள் மாலை நேரம் வருது. அவன் அந்த அன்னவழி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த அம்மன் கோவிலுக்கு சென்றான். அம்மன் முன் ஒரு பழைய விளக்கம் மட்டும் இருந்தது. அதுல திரியும் எண்ணெயும் எதுவுமே கிடையாது. அந்த தாரகன் அவனுடைய கைப்பையில இருந்த சிறிய ஒரு அரிசி இருக்கல்லவா, சிட்டிகை அரிசியையும் 3 நெல்ல தானியங்களையும் கையில் எடுத்து பார்த்தான். இந்த உலகில் எனக்கு இருப்பது இதுதான், இதை அம்மனுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அரிசி நெல்லுடன் திரிய கட்டி அதுல அவன் தீபத்தை ஏற்றினான். இந்த அரிசியையும் நெல்லையும் சிறிதளவுக்கு எடுத்து அதுல அந்த திரியை மட்டும் வைத்து அது 3ஐயுமே நன்றாக கட்டி கொண்டு அதற்கப்புறம் அந்த ஒரு தீபத்தை அவன் ஏற்றினான். அந்த நேரம் வானத்திலிருந்து ஒரு காற்று வீசியது. கோவிலின் மணி தானாகவே ஒலித்தது. அம்மனின் முகத்தில் உள்ள வேன் ஒளி ஒன்றும் இல்லாத அந்த கோவில் விளக்கில் பளபளத்து பிரகாசித்தது. அடுத்த நாள் காலை வருது. மழை பெய்ய ஆரம்பித்தது. நெல் வயல்கள் பசுமையாயின. கிராமம் மீண்டும் செழிப்படைந்த ஒரு நிலைமைக்கு மீண்டும் திரும்பப்பட்டது. கிராம மக்கள் அந்த தாரகனை நோக்கி கேட்டார்கள், என்ன செய்தாய்? நீ எதுக்கு இப்படி மழை பெய்ய ஆரம்பித்தது? நீ என்ன செஞ்சா? அந்த ரகசியம் என்ன அப்படின்னு அந்த தாரகனை சுத்தி கிராம மக்கள் அனைவருமே அவனை பார்த்து பெருமைப்பட்டு இந்த ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அதுக்கு அந்த தாரகன் சொன்னான், நான் வைத்தது அரிசியும் நெல்லும் மட்டுமல்ல, அர்ப்பணிப்பையும் என்னுடைய நம்பிக்கையும் வைத்தேன். அதிலிருந்து அந்த கிராமத்துல ஒவ்வொரு மாலையும் திரியுடன் அரிசி அதனுடன் நெல்லை சேர்த்து விளக்கு ஏற்றுவதை ஒரு வழக்கமாகவே வைத்துக் கொண்டார்கள். தினசரி இந்த ஒரு விளக்கை அவங்களுடைய வீட்டுல எல்லாருமே ஏற்றி வருவாங்க. கோவில்ல இருந்து அவங்களுடைய அந்த கிராமம் முழுவதும் மாலை நேரத்துல இந்த ஒரு விளக்கை மட்டும் அவங்க ஏற்றி வந்தாங்க. அதிலிருந்து அந்த ஒரு கிராமத்துல ஒவ்வொரு மாலையும் அவங்க நினைத்ததெல்லாம் நடக்கு. அன்னமானது இதுவரைக்கும் பட்டினியா இருந்த ஒரு கிராமம் செல்வ செழிப்புடன் வாழ தொடங்கியது. அன்னம் ஏற்றினால் செழிப்பு வரும், நெல் வைத்தால் வளர்ச்சி வரும் அப்படிங்கிறத அந்த ஒரு கிராம மக்கள் அந்த ஒரு நேரத்துல புரிந்து கொண்டாங்க. அதை நம்ம மட்டும் செய்து வாழ்க்கையில பயன்படக்கூடாது, நம்ம மட்டும் நம்முடைய வயிற்றை எப்பயுமே நிரப்பக்கூடாது. சாமிகளுக்கும்
அவங்களுக்கு பிடித்த சில செயல்களை செய்யணும். அப்படி செய்யும் பொழுது அது நமக்கு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று அந்த சிறுவன் அந்த கிராம மக்களிடம் கூறினான். அதிலிருந்து இந்த அரிசியையும் நெல்லையும் சேர்த்து ஏற்றக்கூடிய தீபம் பெரிய அளவுல புண்ணியத்தை தேடி கொடுத்தது. இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதனால் வீட்டுல நிதி வளமானது அதிகரிக்க தொடங்கியது. எதிலும் தடை இருந்தால் நிதானங்கள் நீங்க தொடங்கியது. மனசுல அமைதி ஏற்பட்டது. குடும்பத்துல ஒரு அமைதியான ஒரு சாந்தியானது ஏற்பட தொடங்கியது. வேலைக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி தேடி வந்திருக்காம். கடன் பிரச்சனைகள் மெதுவாகவே குறைய தொடங்கியதாம். அனைத்து தெய்வங்களோட சக்தியும் வீட்டுக்குள் நடக்க தொடங்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபம் தான் இந்த ஒரு தீபம். எனவே இந்த ஒரு தீபத்தை மட்டும் மாலை நேரத்துல எப்பொழுது விளக்கேற்றினாலும் சரி, அப்படி விளக்கேற்றும் பொழுது அந்த திரியுடன் இந்த 2 பொருட்களை மட்டும் எப்படியாவது சேர்த்து ஏற்றி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா இந்த ஒரு தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத நீங்க முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அரிசி அப்படிங்கிறது அன்னபூரணியோட சக்தியையும், நெல் அப்படிங்கிறது வளர்ச்சியோட சக்தியையும், இவை இரண்டும் சேரும்போது மாலையில நம்ம ஏற்றக்கூடிய தீபம் பிரபஞ்சத்துக்கான ஒரு அழைப்பை நம்முடைய சின்னமாக்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தீபத்தை நீங்களும் ஏற்றி பாருங்க. இந்த மாலை நேரத்துல நம்ம தீபம் ஏற்றக்கூடிய சில வழிமுறைகளானது இருக்கிறது. முதல்ல நம்முடைய கைகளை சுத்தமா கழுவிக்கொண்டு சுத்தமாக அமர்ந்து கொண்டு இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றணும். நம்ம எந்த ஒரு தீபத்தை ஏற்றினாலும் சரி, எது செய்தாலும் முதல்ல நம்முடைய கை கால்களை சுத்தமாக கழுவிக்கொள்ளணும். முடிந்தா இந்த ஒரு செயலை நீங்க செய்வதற்கு முன்பாக சுத்தபத்தமாக குளித்து விட்டு கூட இந்த ஒரு செயலை நீங்க செய்யலாம். அதற்கு அப்புறமா ஒரே ஒரு தாமரை நிலை மனநிலை. அதற்கு அப்புறமாக 2 எண்ணிக்கையில 3 எண்ணிக்கையில நெல் எடுத்துக்கோங்க. 3 இல்லைன்னா 5 எண்ணிக்கையில நெல் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு எண்ணிக்கையிலாவது நீங்க நெல்லையும் எடுத்துக்கொண்டு அதனுடன் ஒரு சிட்டிகை அளவுக்கு அரிசி, இதை உங்களுடைய 2 விரலால் எடுத்து அந்த திரியுடன் நீங்க சேர்க்கணும். சேர்த்து விட்டு அதற்கப்புறமா இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. இந்த ஒரு தீபத்தை ஏற்றி இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 9 முறைகள் கூறணும். அப்படி இந்த மந்திரத்தை கூறி இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது அவ்வளவு சக்தி உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இதுதான் அந்த ஒரு தீபம். அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது கூற வேண்டிய மந்திரம்: ஓம் அன்னபூரணே ஸ்ரீ தர்மே நமகா, ஓம் அன்னபூரணே ஸ்ரீ தர்மே நமகா அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை 9 முறைகள் கூறுங்க. இந்த மந்திரத்தோட பொருள் என்ன அப்படின்னா, அன்னபூரணி தாய் எனது வாழ்வில் வளமையையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு தீபத்தோட ஒரு பொருளாக இருக்கும். 30 வினாடிகள் தீப நெருப்பை நீங்க பார்த்து அமைதியாக அமர்ந்து கொள்ளணும். அது உங்களுடைய ஆறா சக்தியை தூய்மைப்படுத்தும். இதை மட்டும் இந்த அரிசி என்பது உங்களுடைய உணவு மட்டும் கிடையாது, அது தெய்வத்தின் ஈர்ப்பு சக்தியாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த ஒரு நேரத்தில் நீங்க புரிந்து கொள்ளணும். நெல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண தானியம் கிடையாது. அது நம்முடைய வளர்ச்சியின் மூல சக்தியாக அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தவறாம இந்த ஒரே ஒரு செயலை செய்யுங்க. இதை நீங்க செய்யும் பொழுது இந்த ஒரு தீபத்துல அந்த திரியுடன் எப்படியாவது திரிக்கு நடுவுலையோ இல்லைன்னா திரியில நீங்க அது கூட சேர்த்து பின்னி வைத்தாலும் சரி, இல்லைன்னா திரியில சிறிதளவு எடுத்து அதனுள் நீங்க இந்த நெல்லை எடுத்து அதனுள் திணித்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றது. சிறிதளவுக்கு அரிசியையும் 2 இல்லைன்னா 3 எண்ணிக்கையில நெல்லையும் நீங்க சேர்த்து அந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றிவாங்க. இந்த ஒரு திரியை நீங்க 2 நாளுக்கு வைத்து ஏற்றலாம். அதற்கப்புறம் அந்த ஒரு திரியை நீங்க மாற்றிக்கொள்வது உங்களுக்கு மிகவும் சிறப்பு. இதனை போன்று நீங்க தினசரி உங்களுடைய வீட்டில் ஏற்றி பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வீட்டுல ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். மாலை பொழுதுல நம்ம ஏற்றப்படக்கூடிய இந்த ஒரு தீபத்துல இந்த 2 பொருட்களையும் நம்ம சேர்த்து ஏற்றினோம் அப்படின்னா நம்முடைய வீடு அன்ன தெய்வத்தின் அருள் வீடாக மாறும். தாரகன் கிராமம் போல உங்களுடைய வாழ்க்கையிலும் வளர்ச்சி, செழிப்பு, அருள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைந்து கொட்டும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தீபம் தான் இந்த ஒரு தீபம். எனவே நீங்க மாலை நேரத்துல எப்பொழுது ஏற்றினாலும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி இந்த ஒரு மந்திரத்தையும் தவறாம கூறி பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கு ஒரு முக்கிய தீர்வானது கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் இந்த ஒரு பரிகாரம். இந்த ஒரு பரிகாரத்திற்கு நீங்க எந்த செலவுமே பண்ண போவது கிடையாது. முழுக்க உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய நெல்லும் அரிசியும் மட்டுமே இருந்தால் போதும். இதை நீங்க குளித்து சுத்தபத்தமான ஒரு நிலையில இருக்கும்போது பண்ணணும். சுத்தபத்தம் இல்லாம இதை நீங்க பண்ணினீங்க அப்படின்னா இதுவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை, நிச்சயமாக ஒரு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதையும் உங்களுடைய மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டிய வரிகள் என்ன அப்படின்னா, அன்னபூரணியோட அருளும், என் வீட்டில் வளமும், என் வாழ்க்கையில் முன்னேற்றமும்,
என்றும் பெருகட்டும் அப்படின்னு உங்க மனதிற்குள் நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இந்த ஒரு மந்திரம். எனவே தவறாமல் நீங்களும் கூறுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள்னு அனைவருக்கும் இந்த ஒரு செயலை கூற சொல்லி அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். இந்த ஒரு மந்திரத்துல அவ்வளவு சக்தியானது இருக்கு. எனவே நீங்களும் தவறாம இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கு ஒரு முக்கிய தீர்வை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள்னு அனைவரையுமே இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்க. இதை நீங்க செய்து பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இது காஞ்சி மகான் மகாபெரிவா அவருடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்திய ஒரு எளிய தீப பரிகாரம். எனவே இந்த ஒரு தீப பரிகாரத்தை நீங்களும் செய்து உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்களும் செய்து பாருங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.